இப்போ பவுல் வச்சுக்கலாமா? அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன். 65 மசாலா 1/2 ஸ்பூன்மா. மிளகாய்த்தூள் கொஞ்சமாக, மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லைட்டாக தண்ணி சேர்த்துங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. அதிகமாக தண்ணி ஆயிடுச்சுன்னா மீனில் வந்து மசாலா ஒட்டாது. பாருங்கம்மா, உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மீனில் வந்து எண்ணெய் குடிக்காது, ஏன்னா வந்து நம்ம அரிசி மாவுலாம் சேர்க்கறதுனால எண்ணெய் இழுக்காது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இந்த ஃபிஷ் வறுவல் வந்து நீங்கள் எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். ஒரு மீனாக அப்படி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மசாலா வந்து நல்லா மீனில் வந்து நல்லா ஒட்டணும். அதுக்கு தான் வந்து நல்லா திக்காக கரைச்சிக்கணும். இப்போ வந்து இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஃபிஷ் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்கம்மா. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்குங்க. பாருங்கம்மா, இந்த மாதிரி மீன் எடுத்துக்குங்க. இதை நல்லா அப்படி பெரட்டி எடுத்துக்குங்க. நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி பெரட்டி எடுத்து ஒரு மீனாக இதில் சேர்த்துருங்க. அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்கம்மா. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விடணும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு பக்கம் நம்ம திருப்பி விடலாம். அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான ரவா ஃபிஷ் ஃப்ரை ரெடி.